1MDB நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் சம்பந்தப்பட்ட மேலும் $2 கோடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்க நீதித்துறை அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் தற்போது நடைபெற்று வரும் 43 சொத்து பறிமுதல் நடவடிக்கைகளில் $170 கோடி மதிப்புடைய சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆக கடைசியாக ஜனவரி 17ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் $2 கோடி கைப்பற்றப்பட்டது என்று நீதித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டுக்கும் 2015ஆம் ஆண்டுக்கும் இடையில் கிடைக்கப்பெற்ற சொத்து பறிமுதல் புகார்களின் அடிப்படையில் 1MDB நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகளாலும் ஜோலோ என்பவராலும் $450 கோடி கையாடப்பட்டுள்ளது. அனைத்துலக கள்ளப்பண பரிமாற்றம் மற்றும் நிதி மோசடி சம்பந்தப்பட்ட குற்ற சதித்திட்டத்தின் மூலம் அப்பணம் கையாடப்பட்டுள்ளது என்று அது தெரிவித்தது. 1MDBக்கு சொந்தமான 200 கோடி வெள்ளியை கையாடிய குற்றச்சாட்டை முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தற்போது எதிர்நோக்கி வருகிறார். அவர் மீதான வழக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. உள்ளூர் அரசியல் கட்சிகளுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் கிடைப்பதை தடை செய்யும்படி பணி ஓய்வு பெற்ற பிரபல உயர் அரசு அதிகாரிகளின் அமைப்பான G25 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு சக்திகளின் ஆதிக்கத்தை தடுப்பதற்கும் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கும் இது அவசியமாகும் என்று நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. கிள்ளான் சுங்கை கப்பார் இண்டாவில் உள்ள தொழில்துறை பகுதியில் உள்ள ஒரு ரசாயன தொழிற்சாலையில் நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து பலத்த வெடிச்சத்தம் கேட்டது. மாலை 4:45 மணிக்கு தங்களுக்கு ஒரு அழைப்பு வந்ததாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசைன் உமார் கான் தெரிவித்தார். வளாகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயனங்கள் வெடிப்புகளுக்கு காரணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுவதாக அவர் கூறினார். இதனால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை கட்டிடம் சேதமடைந்ததோடு அருகில் உள்ள தொழிற்சாலைகளும் சேதமுற்றதாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். காயங்கள் அல்லது இறப்பு சம்பவம் எதுவும் பதிவாகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த அபாயகர மற்றும் நச்சுப் பொருட்கள் முறியடிப்பு குழு தீப்பிடித்த பொருள் மறுசுழற்சி செய்யப்பட்ட அமிலம் என்பதை கண்டறிந்தனர். வெடிப்பு மற்றும் தீ விபத்தில் ஒரு டேங்கர் லாரி அழிக்கப்பட்டதாக அந்த துறை தெரிவித்துள்ளது. ஈப்போ தமான் ரியாவில் உள்ள ஒரு வீட்டுத் தோட்டத்தில் கடந்த சனிக்கிழமை தனது நாயை சுத்தியலால் தாக்கியதாக கூறப்படும் மெக்கானிக் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். சம்பந்தப்பட்ட 42 வயது நபர் இரவு 8 மணி அளவில் தனது நாயை சுத்தியலால் தாக்கியதாக தெரிவித்தார். ஏனெனில் அந்த நாய் கடித்ததால் கோபமடைந்ததாக தெரிவித்துள்ளார். புகார்தாரர் நேற்று காவல்துறையில் புகார் அளித்ததை அடுத்து அந்நபர் கைது செய்யப்பட்டதாக ஈப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அமாட் தெரிவித்தார். பேரா கால்நடை சேவைகள் துறையால் சிகிச்சைக்காக அந்த நாய் மீட்கப்பட்டது. சந்தேக நபரிடம் குற்றம் தொடர்பான 4 பதிவுகளும் போதைப் பொருள் தொடர்பான 17 பதிவுகளும் இருப்பது கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் வீட்டுக் காவல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் விவாதிப்பதை தடுக்கும் வகையில் சட்டத்துறை தலைமை அலுவலகம் ஒரு தடை உத்தரவை கோரி மனு தாக்கல் செய்துள்ளது. ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு சுருக்கமான செய்தியில் சட்டத்துறை தலைமை அலுவலக சிவில் பிரிவு துணைத் தலைவர் ஷம்சுல் போல்ஹசான் நேற்று இரவு 7:45 மணிக்கு மின் மதிப்பாய்வு மூலம் இது தாக்கல் செய்யப்பட்டதாக கூறினார். கடந்த திங்கட்கிழமை ஷம்சுல் உயர்நீதிமன்றத்தில் இந்த உத்தரவுக்காக வாய்மொழி விண்ணப்பத்தை தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் முடியாட்சி, மதம் மற்றும் இனம் போன்ற 3R தொடர்பான முக்கியமான பிரச்சனைகளை உள்ளடக்கி இருப்பதால் அரசு நிறுவனத்தை பாதுகாக்க இந்த விண்ணப்பம் செய்யப்பட்டிருப்பதாக ஷம்சுல் கூறியிருந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிலோமீட்டர் 34.5 ஜலான் குலுவாங் ஜலான் தாமான் பஹாகியாவில் நிகழ்ந்த கார் விபத்தில் 36 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். இரவு 11 மணி அளவில் ஆயர்ஹித்தாமிலிருந்து குலுவாங் நோக்கி பயணித்த 40 வயது நபர் ஓட்டிச் சென்ற கார் கிலோமீட்டர் 34.5 ஒரு சந்திப்பிலிருந்து வெளியேறும் போது மற்றொரு காருடன் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது. இறந்தவர் யோம்பெங்கின் தமான் வெர்ஜயாவில் வசிக்கும் அடிபா ரசாலி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அவரது 10 வயது மற்றும் 8 மாதங்களே ஆன 2 குழந்தைகளுக்கும் தலை மற்றும் தோள் பட்டையில் காயம் ஏற்பட்டது. இரண்டாவது காரில் இருந்த ஓட்டுநர் மற்றும் அனைத்து பயணிகளும் காரில் சிக்கியதை அடுத்து ஆயர்ஹித்தாம் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையால் மீட்கப்பட்டதாக
தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த அனைவரும் பத்து பகாட்டில் உள்ள சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனையில் மஞ்சள் மண்டலத்தில் சிகிச்சை பெற்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.